தமிழக ஆளுநர் நீக்கம் உறுதி. மோடியை சந்தித்த பிறகு ஜனாதிபதி அதிரடி உத்தரவு. அதாவது டெல்லி பயணம் மேற்கொண்ட ஆளுநர் ரவியின் பயணம் தொடர்பாக பல்வேறு தகவல்கள் வெளியாகி வருகின்றன. முடிவடைய போகும் ஆளுநரின் பதவிக்காலம் தொடர்புதான் அவரது பயணம் இருந்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. மேலும் தமிழ்நாட்டில் ஆளுநராக RN ரவி அறிவிக்கப்பட்டு பொறுப்பேற்றக்கு முன்பாகவே அவருக்கு எதிராக விமர்சனங்கள் வரத் தொடங்கின. மேலும் உளவுத்துறையில் பணியாற்றிய ஒருவரை ஆளுநராக நியமிக்க கூடாது என விசிக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சிகள் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தன. தொடர்ந்து ஆளுநரின் பல்வேறு கருத்துக்கள், செயல்பாடுகள் சர்ச்சைக்குள்ளானது. தமிழக அமைச்சரவை மாற்றம் விவகாரத்திலும் ஆளுநர் தலையிட ஆளுநருக்கு அரசுக்கும் இடையே மோதல் உச்சகட்டத்தை நோக்கி நகர்ந்தது. அதே வேளையில் தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு உள்ளிட்ட விவரங்கள் குறித்தும் அதிமுக, பாஜக, தேமுக உள்ளிட்ட கட்சிகள் சமீபத்தில் ஆளுநரை சந்தித்து புகார் அளித்தனர். ஏற்கனவே தமிழ்நாட்டில் ஆளுநருக்கும் ஆளும் கூட்டணி கட்சிகளுக்கும் இடையே எப்போதும் ஏழாம் பொருத்தமாகத்தான் இருக்கிறது. இது தவிர திருவள்ளுவர், வள்ளலார் குறித்து ஆளுநரின் கருத்துக்கள் அரசியல் கட்சிகளையும் தாண்டி பொதுவான பலரின் விமர்சனங்களுக்கும் உள்ளாகியிருந்தது. இந்த நிலையில்தான் இவரின் பதவிக்காலம் நீட்டிக்கப்பட்டால் தமிழக அரசியல் களம் இன்னும் சூடு பறக்கும் என்கிறார்கள் அரசியல் விமர்சகர்கள். இந்த நிலையில்தான் சட்டப்பேரவையின் இந்த ஆண்டு முதல் கூட்டத்தொடரில் ஆளுநர் ரவி அரசு தயாரித்து அளித்த உரையை வாசிக்காமல் புறக்கணித்து அவையிலிருந்து வெளியேறினார். கடந்த 2023, 2024 ஆண்டுகளில் முதல் கூட்டத்தில் உரையாற்றிய ஆளுநர் ரவி அரசு தயாரித்த உரையில் சில தகவல் சேர்த்தும் சிலவற்றை தவிர்த்தும் வாசித்தார். இதையடுத்து அரசு தயாரித்து அளித்த உரையை மட்டுமே அவை குறிப்பில் இடம்பெறும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் முதல்வர் ஸ்டாலின் சமூக வலைதள பதிவில் கடந்த ஆண்டுகளில் அரசின் உரையில் இருந்ததை வெட்டியும் இல்லாததை ஒட்டியும் வாசித்த ஆளுநர் இம்முறை வாசிக்காமலே போயிருப்பது சிறுபிள்ளைத்தனமானது என தமிழக மக்களையும் அரசையும் நூற்றாண்டு கண்ட தமிழக பேரவையும் தொடர்ந்து அவமதிக்கும் ஆளுநரின் செயல் அவர் வகிக்கும் பதவிக்கு அழகல்ல. தனது அரசியல் சட்ட கடமைகளை செய்யவே மனமில்லாதவர் அந்த பதவியில் ஏன் ஒட்டிக்கொள்ள வேண்டும் என்பதே அனைவரும் மனதிலும் எழும் கேள்வி என கூறியிருந்தார். இந்த நிலையில்தான் அது மட்டும் அல்லாமல் தமிழக அரசுக்கும் ஆளுநருக்கும் தொடர்ந்து மோதல் போக்கு நீடித்து வருகிறது. குறிப்பாக ஆளுநர் ரவியின் பதவிக்காலம் முடிந்தாலும் ஒன்றிய அரசின் ஆதரவினால் புதிய ஆளுநர் தமிழகத்துக்கு நியமிக்கப்படலாம். ஆனால் அதனைத் தொடர்ந்து பாஜக அரசு தடுத்து வருகிறது. மேலும் புதிய ஆளுநரை நியமிக்க தாமதப்படுத்தும் வருகிறது. இந்த நிலையில்தான் ஜனாதிபதியிடம் முதல்வர் ஸ்டாலின் புகார் அளித்துள்ளார். அந்த கடிதத்தை ஏற்றுக்கொண்ட ஜனாதிபதி அநேகமாக ஆளுநர் நீக்கம் செய்வார் என்றும் தமிழகத்துக்கு புதிய ஆளுநர் நியமனம் செய்வார் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது. மேலும் இது குறித்து அதிகாரப்பூர்வ தகவல் வெளிவரவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.